Hi dears, welcome back to our channel Swiggy Cares You. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு detanning face pack எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நல்ல dullness வந்து reduce பண்ணி கொடுத்து ரொம்ப brighten up பண்ணி காட்டும் உங்களோட ஸ்கின்னை. ஸோ உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி டேன் ஆகிருக்கு, இல்லை டல்னஸ் ஆகிருக்கு, இல்லை ரொம்ப பொல்யூஷன்னால் ஒரு ஒழுங்கான ரொட்டீன் ஃபாலோ பண்ணதுனால உங்களோட நார்மல் ஸ்கின் டோன் வந்து ஒரு 2 ஷேடோ ஒரு 3 ஷேடோ டல் ஆகிருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். இது வந்து நிஜமாக வந்து சன் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு, சன்பர்ன் ஆகிருக்கு ஸ்கின் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஈவன் ஒன்லி ஆன் யோர் ஃபேஸ், உங்களோட ஹோல் பாடி பிரைட்னிங்க்கும் உங்கள் ஹோல் பாடியில் ஒரு டல்னஸ் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஒரு க்ளோக்காகவும் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ண விட்டுருக்கேன். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணி அதை வந்து நான் சின்னதாக வந்து அதுலேயே பீல் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் டைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த நம்ம மறுபடியும் பிளெண்டாக பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மில்க்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் விட்டு இந்த பொட்டேட்டோ வந்து, அதாவது பாயில்டு பொட்டேட்டோவை நம்ம பிளெண்ட் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ரீம் கிடைக்கும், ஓகேங்களா? இது பொட்டேட்டோ அண்ட் மில்க்கோட க்ரீம். இதை நம்ம அப்படியே இல்லை டைரெக்டாக நல்லா டேனிங்கான டல்னஸான ஸ்கின்னில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஆடட் சம் பீட்ரூட் பவுடர், ஓகேங்களா? பீட்ரூட் ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட டேனிங் எல்லாம் நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும், அதோட நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும், ரேடியண்ட்டான ஸ்கின் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ் பீட்ரூட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு பவுடர் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் டேஸில் என்னோடய ஹேண்ட்ஸ் வந்து ரொம்பவே டேனிங்காக இருந்தது. அதனால் வந்து நான் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி நான் என்னோடய டேனிங்கை ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து என்னோடய ஹேண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப க்ரீமியாக ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட விஷ் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப வந்து ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. லைக் 60 to 70% ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிங்கன்னா போதும். நான் பண்ண குவான்டிட்டியே இட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப் ஃபார் அப்ளைங் டு யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் டூ. ஸோ ஆஃப்டர் 30 to 40 மினிட்ஸ் இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேண்ட்ஸு. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும் உங்களோட ஸ்கின்னில். வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக மில்க் இல்லைன்னா வார்ம் வாட்டர் வச்சு அதை வந்து அந்த ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நோ இஷ்யூஸ். ஓவராக ட்ரை ஆகிடுச்சுனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ஒரு 40 to 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அந்த டைம் பீரியடில் தான் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணும். அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் அது ஓவர் ட்ரைனஸ் தான் ஆக்கி விட்டுரும் இல்லையா ஸ்கின்னை. வார்ம் வாட்டரில் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் அது வந்து கொஞ்சம் அப்படியே பிரைட்டனாகவும் இப்போது அந்த டல்னஸ் எல்லாம் ரொம்ப ரிடியூஸ் ஆகி ஒரு ரொம்ப லைட்னிங் எஃபெக்ட் வந்து தெரியுது. பிரைட்னஸ் அப்பார்ட் ஸ்கின் வந்து சூப்பர் ஸ்மூத்தாக வந்து ஃபீல் ஆகுது. லைக் இதை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் தெரியும். ஏன்னா என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து இதை ட்ரை பண்ணதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது அந்த டிஃப்ரென்ஸு. நல்லா ஒரு ஸ்மூதனிங் எஃபெக்ட் இருக்குது, சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவில் இருக்க அந்த மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான் வந்து நம்மளோட ஸ்கின்னை இவ்வளோ ப்ளம்பியராகவும் அந்த ஒரு லைவ்லினஸ்ஸாக நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் வந்துட்டு நம்ம வந்து 1 வீக்குக்கு ட்வைஸ் ஒரு த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் அப் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் தேவைக்கு இருக்கும் இல்லையா. பொட்டேட்டோ வந்து உங்களோட ஸ்கின் கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கொலாஜன் ப்ரொடக்ஷனை. ஈவன் பீட்ரூட் கூட அதே தான் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பொட்டேட்டோவில் வந்து நேச்சுரல் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால அது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களோட ஸ்கின் இன்னும் ப்ளம்பியராக அண்ட் யங்கராக இருக்கும். ஸோ
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.